சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான தகவலை தலைமை கழகம் வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் முனைப்பு காட்டி வரும் தமிழக வெற்றிக் கழகம் இது தொடர்பாக பல்வேறு குழுக்களை அமைத்து வருகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேகா தேர்தல் கண்காணிப்பாளர்கள் யார் யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பாக பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்துள்ளார்கள். அதில் முதன்மை கண்காணிப்பாளராக பொதுச்செயலர் ஆனந்த், செங்கோட்டையன், மேலும் ஆலோசனா பிரச்சார கண்காணிப்பாளராக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பிரிவையும் ஆதரவு கண்காணிப்பாளராகவும், மேலும் வேலூர், திருப்பூர் வெள்ளித்திரையிலும் திருவள்ளூர் புத்துறையும் ஸ்ரீ பிரபாகரன் தெரிவிக்கிறார்கள். மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அருள் பிரசாதமும், மேலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டத்திற்கு சத்தியபாமா முன்னாள் எஸ்பி அவர் இருக்கிறார். சேலம், நாமக்கல் அருள்ராஜ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி. மேலும் திருவாரூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரியலூர் மாவட்டத்துக்கு அசிஸ்டன்ட் முன்னாள் அமைச்சர். மேலும் பெரம்பூர், அரியலூர், மயிலாடுதுறை விதேஷ் தலைமையாகவும், மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துக்கு சபியுல்லா, தேனி, திண்டுக்கலுக்கு நிர்மல்குமார், மேலும் ராமநாதபுரத்துக்கு மயூரி உள்ளிட்ட பல்வேறு நபர்களை வாரியாக நியமித்திருப்பது முக்கிய ஒன்றாக. மேலும் எனது நேரடி ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்படி இந்த தேர்தல் கண்காணிப்பாளர் இயங்குவார் எனவும், தலைமை கழக மைய தேர்தல் அலுவலகத்தில் அதாவது குறிப்புடன் தலைமை கழகம் அளிக்கும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் செயல்படுவார்கள். குறிப்பாக மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் தேர்தல் முன் தயாரிப்பு பணிகள் மற்றும் செயல்திறன் கூட்டங்களை ஒருங்கிணைப்பாளர் எனவும், இந்த பணிகளில் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்கள் உறுதியோடு ஒருங்கிணைக்க உள்ள மாவட்ட வாரியான தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு இணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து நிதி நிர்வாகிகளும் தோழர்களும் அவரது பொறுப்பும் மாவட்டம் சார்ந்து முழு ஒத்துழைப்பு வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிற தாவேகா தலைவர் விஜய் கையெழுத்திட்டு இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா சார்பில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான தகவலை தலைமை கழகம் வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சட்டமன்ற தேர்தலில் முனைப்பு காட்டி வரும் தமிழக வெற்றிக் கழகம் இது தொடர்பாக பல்வேறு குழுக்களை அமைத்து வருகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், தாவேகா தேர்தல் கண்காணிப்பாளர்கள் யார் யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் குறிப்பாக பணிகளை கண்காணிக்க சட்டமன்ற தேர்தல் கண்காணிப்பாளர்களை நியமித்துள்ளார்கள். அதில் முதன்மை கண்காணிப்பாளராக பொதுச்செயலர் ஆனந்த், செங்கோட்டையன், மேலும் ஆலோசனா பிரச்சார கண்காணிப்பாளராக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பிரிவையும் ஆதரவு கண்காணிப்பாளராகவும், மேலும் வேலூர், திருப்பூர் வெள்ளித்திரையிலும் திருவள்ளூர் புத்துறையும் ஸ்ரீ பிரபாகரன் தெரிவிக்கிறார்கள். மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அருள் பிரசாதமும், மேலும் கோவை, நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டத்திற்கு சத்தியபாமா முன்னாள் எஸ்பி அவர் இருக்கிறார். சேலம், நாமக்கல் அருள்ராஜ் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி. மேலும் திருவாரூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரியலூர் மாவட்டத்துக்கு அசிஸ்டன்ட் முன்னாள் அமைச்சர். மேலும் பெரம்பூர், அரியலூர், மயிலாடுதுறை விதேஷ் தலைமையாகவும், மயிலாடுதுறை நாகப்பட்டினத்துக்கு சபியுல்லா, தேனி, திண்டுக்கலுக்கு நிர்மல்குமார், மேலும் ராமநாதபுரத்துக்கு மயூரி உள்ளிட்ட பல்வேறு நபர்களை வாரியாக நியமித்திருப்பது முக்கிய ஒன்றாக. மேலும் எனது நேரடி ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்படி இந்த தேர்தல் கண்காணிப்பாளர் இயங்குவார் எனவும், தலைமை கழக மைய தேர்தல் அலுவலகத்தில் அதாவது குறிப்புடன் தலைமை கழகம் அளிக்கும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் செயல்படுவார்கள். குறிப்பாக மாவட்ட வாரியாகவும் தொகுதி வாரியாகவும் தேர்தல் முன் தயாரிப்பு பணிகள் மற்றும் செயல்திறன் கூட்டங்களை ஒருங்கிணைப்பாளர் எனவும், இந்த பணிகளில் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் முதன்மை கண்காணிப்பாளர்கள் உறுதியோடு ஒருங்கிணைக்க உள்ள மாவட்ட வாரியான தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு இணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் அனைத்து நிதி நிர்வாகிகளும் தோழர்களும் அவரது பொறுப்பும் மாவட்டம் சார்ந்து முழு ஒத்துழைப்பு வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிற தாவேகா தலைவர் விஜய் கையெழுத்திட்டு இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.